Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக மீண்டும் உயரத் தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் தங்கம் விலை எப்போதுதான் குறையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இதற்கிடையே தங்கம் விலை தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கடந்த ஓரிரு வாரமாக நிலையாக இருந்த தங்கம் விலை மீண்டும் உயர ஆரம்பித்துவிட்டது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்தே வருகிறது. கடந்த 5 நாட்களில் மட்டும் தங்கம் விலை கிராமுக்கு 200 ரூபாய்க்கு மேல் உயர்ந்துவிட்டது. வெள்ளிக்கிழமை சென்னையில் தங்கம் விலை கிராம் 9,130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் தங்கம் விலை சவரன் 73,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே தங்கம் விலை திடீரென கணிசமாக குறைய வாய்ப்பு இருப்பதாக சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கணிப்புகளை செய்துள்ளன. இதனால் தங்கம் விலை எப்படி இருக்குமோ என்பதில் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தங்கம் விலை உயர்வதற்கான காரணத்தை விளக்கியுள்ள அவர், வரும் காலங்களில் அது எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அது பற்றி பார்க்கலாம். அது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தங்கம் விலை இப்போதே 10,000 ரூபாயை நெருங்கிவிட்டது. அதிலும் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தால் இப்போதே 10,000 ரூபாயை தாண்டி விட்டது. எனவே தங்கம் விலை அதிகரிக்கவே வாய்ப்பிருக்கிறது. தங்கம் இதற்கு மேல் உயரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சிக்னல்களும் தங்கம் விலையை பாசிட்டிவாகவே காட்டுகிறது. ஒரு பக்கம் ஐரோப்பாவில் பணவீக்கம் குறைந்துள்ளதால் அங்கு வட்டி விகிதம் சீக்கிரம் குறைக்கப்பட உள்ளது. இந்தியாவிலும் வட்டி குறைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தங்கத்திற்கு சாதகமான விஷயங்கள். அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் தங்கம் விலை இன்னமும் எகிரும். தங்கம் விலை எகிரவே வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த ரேட்டில் இருந்து தங்கம் விலை அடுத்த 24 மாதங்களில் 15% வரை உயர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இப்போது ஆபரண தங்கத்தின் விலை 9,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிறதல்லவா, அதிலிருந்து 15% உயரும். 24 கேரட் தங்கம் இப்போது 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் அதிலிருந்து 15% உயரும். இதற்கான வாய்ப்புதான் பிரகாசமாக இருக்கிறது. இந்த சூழலில் பிரபல மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஒன்று தங்கம் விலை திடீரென குறையலாம், சுமார் 10-12% வரை குறையலாம் என கூறுகிறார்கள். ஆனால் தங்கம் விலை 9,300 ரூபாயில் 10% குறைந்தாலும் கூட அது 8,200 ரூபாய்க்குத்தான் வரும். அந்த அளவுக்கு குறைந்தால்தான் தங்கத்தை விழுந்தடித்து கொண்டு தாராளமாக வாங்கலாம். அதில் பிரச்சனையே இருக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரை அதற்கான வாய்ப்பு குறைவு. அப்படி நடந்தாலும் கூட தங்கம் விலை 8,500 ரூபாய்க்கு மேல்தான் இருக்கும் என நினைக்கிறேன். அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்தினால் மட்டுமே அது நடக்கும். ஆனால் அமெரிக்கா வட்டி விகிதத்தை உயர்த்துவது போல தெரியவில்லை. உலகெங்கும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டே வருகிறது. இந்த சூழலில் ரூபாய் மதிப்பு சரிந்தாலும் நல்லதுதான். எனவே தங்கத்தை பற்றி கவலையே பட வேண்டாம். சுக்கிரன் உக்கிரமாக பார்த்து நமக்கு லக்கடித்து 8,200 ரூபாய்க்கு போனால் தாராளமாக வாங்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தங்கம் விலை இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதால் தங்கம் விற்பனை சுமார் 30% வரை குறைந்துள்ளது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.